எந்த ராசிக்கு என்ன வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வாழ்க்கைக்கு? ஏன்னா எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறணும். நமக்கு இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணால் இந்த ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னா 2026 பாருங்கள். மேஷத்துக்கு முருகன் வழிபாடு, வேல்மாறல் படிக்கணும். ஒரு தடவையாவது சுவாமி மலை போயிட்டு வந்துடுங்க. ரிஷபத்துக்கு சிவன் வழிபாடு, திருவண்ணாமலையில் போய் திருவாசகம் படிக்கணும். மிதுனம் சண்டிகேஸ்வரர் படிக்கணும், இல்லைன்னா மாந்தி வழிபாடு பண்ணணும். மாந்தி கோயில் சென்னை மாங்காட்டில் இருக்குது. அதே மாதிரி கடகம் வள்ளலார் வழிபாடு, தேவாரம் படிக்கணும். சிம்மம் அம்மன் சமயபுரம். அம்மனுக்கு சமயபுரத்தில் இருக்கிற அம்மன் ரொம்ப விசேஷம். அம்மனுடைய தரிசனம் பாருங்கள். உங்களுடைய பிறந்த நாளுக்கும் உங்கள் நட்சத்திரம் வர்ற நாளைக்கு சமயபுரம் போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாறுதலும் நடக்கும். அதே மாதிரி கன்னி பச்சை புடவை அணிந்த பச்சை அம்மன். சென்னையில் சில இடங்களில் இருக்குது. பச்சை கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. பச்சை புடவை உடுத்திய பச்சை அம்மன் அற்புதமாக வேலை செய்யும் உங்களுக்கு. அதே மாதிரி துலாம் சித்தர்கள் வழிபாடு. நீங்கள் பாம்பன் சுவாமிகள் அது மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு சென்று உங்களுடைய பிறந்த நாள் இல்லை நட்சத்திரம் ஒரு நாளில் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்ல அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும். விருச்சிகம் முருகன் வழிபாடு. திருச்சி வயலூருக்கு உங்களுடைய நட்சத்திரம் ஒரு நாள்லேயும் பிறந்த நாள்லேயும் போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வேல்மாறல் படிங்க, சண்முக கவசம் படிங்க, சஷ்டி கவசம் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக உன்னத நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. சரிங்களா? தனுசு குரு வழிபாடு ஆலங்குடியில் இருக்குது. அற்புதமாக ஒரு நாள் ஆலங்குடிக்கு போயிட்டு வந்திருக்கேன். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஆலங்குடி குருஸ்தலம். ஒரு தடவை போய் வயசுள்ள தீபம் போட்டுட்டு வாங்க. வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி மகரம் காளி வழிபாடு, காளி மந்திரம் அது சொல்லணும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பம் வைத்து வழிபட்டு கும்பகோணத்தில் இருக்கிற கும்பேஸ்வரர் வழிபடணும். கும்பத்துக்கெல்லாம் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் தான் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். கன்னி காவேரி வழிபாடு. நீங்கள் கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது. அங்கே காவேரி தாயே இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு உங்கள் நட்சத்திரம் வர நாளில் தீபம் போட்டு வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த தடங்கல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையில் சுலபமாக ஒரு வேலை கிடைக்க ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வேலையில் இருக்கீங்க, ப்ரொமோஷன் ஆகணும், சின்ன கடை வச்சுருக்கீங்க, பெரிய தொழில் பண்ணணும், இப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த 12 ராசிக்குள்ளதை அந்த கடவுள்களை வழிபட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக அற்புதமாக உங்கள் வாழ்க்கை இந்த 2026 சிறப்பானதாக இருக்கும். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.